إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பிதஅத்துகளை உண்டாக்குவதும், பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், மேலும் வழிகேடான காரியங்கள் நம்மை நரகில் இட்டு செல்லும் என்ற இந்த ஞாபகமூட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் ஞாபகம் ஊட்டியதை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாக எனது இன்றைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த மஸ்ஜிதில் எவ்வாறு ஒன்று சேர்த்தானோ அதுபோல உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் அவர்களின் உற்ற தோழர்களுடனும் மேலும் உலக முஸ்லிம்களுடனும் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. நாம் இன்று பார்க்க வேண்டிய, மேலும் பார்ப்பதற்கு மிகவும் அவசியமான ஒரு தலைப்பை குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்று பார்த்தால், நாம் தினமும் காலையில் எழுந்திருக்கிறோம். நமது அன்றாட வேலைகளையும், மேலும் அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் நாடியவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலும் கூறிவிட்டு அன்றைய நாளை காலையில் எழுந்தது போன்று இரவு அடைந்து நாம் அன்றைய நாளை கழித்து மற்றொரு நாளை நோக்கியவர்களாக நமது வாழ்வை கடத்தி கொண்டு நாம் இருக்கிறோம். இந்த வாழ்வை நாம் கடத்தக்கூடிய இந்த வேளையில் இதன் முக்கியத்துவத்தை ஒரு முஃமின் அறிந்து கொண்டால் அதை அவர் எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் அதற்கு பாதகமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஹ்மத்துகளில் மிக முக்கியமான நிஹ்மத்தாக அதை அவர் எடுத்துக்கொண்டு நாம் அதை எவ்வாறு செலவழிக்க வேண்டும், எந்த அடிப்படையில் செலவழிக்க வேண்டும், அதற்கான வரைமுறையை தொடுத்து அதன் அடிப்படையில் செலவழிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இல்லையேல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமது அந்த நிஹ்மத்தை உணராத, அதன் முக்கியத்துவம் அறியாத, அதை எந்த அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும் என்று புரியாத நபர்களாக நாம் இருப்பின் கை செய்தப்பட்டவர்களில் மிக முக்கியமான நபர்களில் ஒருவர்தான் நாம். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த நேரத்தை குறித்து
சொல்லக்கூடிய வேளையில் இது கடந்து செல்லும் ஒரு மணித்துளிகளாக இதை பார்க்கவில்லை. மாறாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளில் மிகவும் சொற்பமான, மிகவும் உயர்ந்த, கணக்கிட முடியாத அருட்கொடைகளில் ஒரு அருட்கொடையாக இந்த நேரத்தை அல்லாஹ் நமக்கு வகுத்து தந்திருக்கிறான். ஏனென்றால் இந்த நேரத்தை குறித்து நமக்கு பொறுப்பும் இருக்கிறது, மேலும் இதை குறித்த கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நேரமானது நமக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு ஒரு செல்வம் நமக்கு அமானிதமோ அதுபோல இந்த நேரம் நமக்கு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளில் ஒரு முக்கியமான அமானிதமாக நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் காலம் என்ற அத்தியாயத்தையே அல்லாஹ் இறக்கியிருக்கிறான். ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த காலம் அத்தியாயம் அதை நாம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் எவ்வளோ நீளமா இருக்கு, எவ்வளோ நீளமா இருக்கு. ஆனா காலம்ங்கிற அத்தியாயம் மிகவும் சிறுசு, 3 அத்தியாயங்களை கொண்டது. ஆனா அந்த 3 அத்தியாயங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னா முழு குர்ஆனையும் அடக்கிய விஷயம். முழு குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அது அந்த 3 அத்தியாயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கான், நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறார். என்ன அத்தியாயம் எல்லாருக்குமே தெரியும், சூரா அஸ்ர். வல் அஸ்ர், காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறான். என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் ஹுஸ்ர், நஷ்டத்தில் இருக்கிறான். என்ன நஷ்டம்? மனிதன் என்ன நஷ்டத்துல இருக்கிறான்? மிகவும் செல்வந்தராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நீ நஷ்டத்துல இருக்கியா அப்படின்னு கேட்டனா நிச்சயமாக சொல்லுவான், அவன் மன அமைதி, மன நிம்மதி அடையாத ஓர் இடத்தில் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். ஆனால் யார் நஷ்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வகுக்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டவர்களே எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவருடைய அமல்கள், நற்செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? அல்லாஹ்விற்காக சாலிஹான் அமல்களாக இருக்கும். மேலும் அல்லாஹ் கூறுறான், வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். வதவாஸவ் பில் ஹக்னா என்ன? அவங்க சொல்றான், அல்லாஹ் சொல்றான், ஒருவருக்கு ஒருவர் அறிவுறுத்துவாங்க. எப்படிப்பட்ட நிலைகளை? நன்மையான விஷயங்களை ஏவுவாங்க, தீமையான விஷயங்களை தடுக்குவாங்க. மேலும் அவர்களுக்கான கஷ்டமான சூழலோ துன்பமான சூழலோ வரக்கூடிய நேரத்துல அவங்க எப்படி இருப்பாங்க? சபுர், பொறுமையோடு இருப்பாங்க. நீங்க இத உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் இதை நாம பொருத்தி பார்க்கலாம். இப்போ நான் இன்னைக்கு குர்ஆன் ஓதணும் அப்படின்னு ஒரு மனசுல நான் நியத்து வச்சுட்டேன். நான் நியத்து வச்ச மாத்திரம் என்னால ஓத முடியுமா அப்படின்னா நம்மளுக்கு ஷைத்தான் என்ன செய்வான்? பல இடர்பாடுகளை கொடுப்பான். குர்ஆன் ஓதுறது, நற்செயல்கள் செய்யறது, எந்த விஷயங்கள் செய்யறதாக இருந்தாலும் ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்துல என்ன செய்வான்? ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். நீங்களே சற்று சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்முடைய உள்ளம் சில நேரங்கள்ல இந்த அல்லாஹ்வினுடைய கலாமை தேடக்கூடிய அந்த வேளையில சரி இன்னைக்கு நாம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய கலாமை தொற்றுவோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு அதற்காக பயணிக்கக்கூடிய வேளையில நம்ம போன்ல ஒரு ரிங் வரும், நம்ம போன்ல ஒரு ரிங் வரும், இல்லை ஒரு மெசேஜ் வரும், இல்லை ஏதாவது ஒரு தகவல் வரும். அந்த தகவல் நாம என்ன செஞ்சிருக்கலாம்? நாம முதலாக ஒரு சிந்தனை வச்சிருக்கோம், ஒரு நீயத்தை வச்சிருக்கோமே, அந்த நீயத்தை சரி செய்த பின்பு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆயிரும் நமக்கு அது எப்படி ஆயிரும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா, ரொம்ப முக்கியமானதாக நம்மளுடைய உள்ளம் என்ன செய்யும்? அப்படியே அதை அப்படி மெருகேற்றி நம்ம முன்னாடி கொண்டு போய் வச்சு நம்ம என்ன செய்வோம்? அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நாம எடுத்த நீயத்தை செய்யாம தடைபட்டு அப்படியே நாம என்ன செஞ்சிருவோம்? கடந்து செஞ்சிருவோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா,
வாமிலு சாலிஹாத், சாலிஹான நற்செயல்களை நாம செய்யறதுக்கு முற்படக்கூடிய வேளையில ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக நம்மளுடைய நேரத்தை என்ன செய்வான், நம்மள்ட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக என்ன செய்வான், இந்த மாதிரியான காரியங்களை நம்மளுடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவான். அப்ப அதுல இருந்து நாம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அது அடிப்படையான விஷயம். ஏன் அப்படின்னா சாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் இந்த சூறாவை, இந்த சூறா இருக்குல்ல வல் அஸ்ர் அப்படிங்கிற இந்த சூறாவை நாம கொஞ்சம் ஆழமாக, இதை மட்டும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அந்த சூறா அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும், வேற எதுவுமே தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி சாஃபி ரஹிமஹுல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துறாங்க. ஏன் இந்த சூறா நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நாம சிந்திச்சு பார்க்குமே. ஆனா இந்த சூறாவுடைய பேரை என்ன, காலம். காலம்னு என்ன, நேரம். என் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இந்த நேரத்தின் மீதுதான் என்ன செஞ்சிருக்கு, அது அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மணித்துளியும் நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, திரும்ப எடுக்க முடியாது. அப்ப அந்த மணித்துளியில நான் அல்லாஹ்விற்காக என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவதற்காக நான் என்ன செஞ்சேன், நான் வேற ஏதாவது தவறான காரியங்கள் செய்திருக்கிறேனா, இல்ல தேவையில்லாத காரியங்களை செய்திருக்கிறேனா அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயம்தான் நமக்கு அல்லாஹ்வின் புறத்தில் நாம் செய்த அமல்களுக்கான கூலியாக வந்து நிற்கக்கூடியது. என்னுடைய நேரத்தை நான் முறையாக அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் திருப்தி அடையக்கூடிய அந்த நிலைக்காக நான் செய்யல அப்படின்னா அல்லாஹ்வின் முன்பு நான் நிற்கப்படக்கூடிய அந்த வேளையில நான் எப்படிப்பட்ட நிலையில இருப்பேன் அப்படின்னா, ஒரு கை சேதப்பட்ட, நான் நரகிற்கு எழுதப்பட்ட நபர்களில் ஒருவராகத்தான் நான் என்ன செய்வேன், என்ன நான் ஆக்கி வைத்திருப்பேனே தவிர மற்ற நிலையில் நான் என்ன செய்ய மாட்டேன், ஆக்கி வைத்திருக்க மாட்டேன். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நாம நம்மளுடைய நேரத்தை குறித்து மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா, நான்கு விஷயங்களை குறித்து உங்கள்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்காமல் என்ன செய்ய மாட்டான், உங்களை சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ என்ன செய்ய மாட்டான், அனுமதிக்க மாட்டான். அந்த நான்கு விஷயங்கள்ல 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய நேரத்தை குறித்து. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், சிஹ்ஹத்து வல் ஃபராக். என்னன்னா 2 அருட்கொடைகளில் விஷயத்தில் பெரும்பாலான மக்கள் நஷ்டமடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஒண்ணு என்ன அப்படின்னா ஷஹத், உடல் நலம். 2வது என்ன அப்படின்னா ஓய்வு நேரம். அப்ப இந்த ஓய்வு நேரத்துல நாம எந்தெந்த செயல்களை செய்யறோம், எந்தெந்த வேலைகளை செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அந்த 4 விஷயங்கள்ல 2 விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய என்டையர் லைஃப், உங்களுடைய முழுமையான அந்த காலத்தை நீங்க எதற்காக செலவு செய்தீங்க, யாருக்காக செலவு செஞ்சீங்க, எந்த வகைக்காக செலவு செய்தீங்க, எந்த அடிப்படையில செலவு செய்தீங்க அப்படிங்கறத அல்லாஹ் கேட்காமல் உங்களை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா உங்களை விட மாட்டான். 2வது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய இளமை. உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த இளமைய நீங்க யாருக்காக செலவு செய்தீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காம நிச்சயமாக அல்லாஹ் உங்களை என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா நரகத்திலேயோ சொர்க்கத்திலேயோ உங்களை கொண்டு போய் விட மாட்டான். அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடல் நலம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்துல, என்னுடைய உடல் நலம் அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். நீங்க உங்களுடைய வீடுகள்ல நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நல குறைவுள்ளவர்களை போய் நீங்க சந்தித்து போய் அவங்கள்ட்ட போய் நீங்க இன்னைக்கு திக்ரு செஞ்சீங்களா, இன்னைக்கு நீங்க தொழுதீங்களா, இல்ல இன்னைக்கு நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தீங்களா, இல்ல நீங்க ஏதாவது தௌபா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி போய் நீங்க கேளுங்க. அவங்க அந்த உடலினுடைய உபாதைகளை அனுபவிப்பதற்கு மாத்திரமே அந்த நேரம் இருக்கும். அவர்களால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு சூழல்ல தான் அவங்க இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வலியையும் அந்த வேதனையும் மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ அவருடைய உடல் வந்து பாதிக்கப்படக்கூடிய வேளையில அவர் எப்படிப்பட்ட நிலையில இருப்பார் அப்படின்னா திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் நினைவு கூர்ந்த நிலையில் மாத்திரம்தான் அவர் இருந்திருப்பார். அப்போ நம்மளுடைய வீடுகள்ல இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம பார்த்திருப்போம். ஐவேளை தொழுகையில இருப்பாங்க, முதல் சஃப்ல நிற்பாங்க. ஆனா அவங்க முடங்கி கிடக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களால என்ன செய்ய முடியாது, திக்ர் பண்ண முடியாது, தொழுகையை பத்தி யோசிக்க முடியாது. அவர்களுக்கான அனுமதிக்கப்பட்ட தொழுகைகள் எவ்வளவோ இருக்கும்.
இப்படி இப்படி நீங்க தொழுதுக்கலாம், இந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்காக என்ன செஞ்சுக்க அனுமதி இருக்கு, நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தவிர்க்கும். நான் சுத்தமா இல்ல, நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்படின்னா அவனுடைய வாழ்நாளில் முக்காவாசி நாள் 75% அவர் யாருக்காக வாழ்ந்திருக்கிறார்? நிச்சயமாக அல்லாஹ்விற்காக அவர் வாழவில்லை, மற்றைய நபர்களுக்காக மாத்திரமே அவருடைய நேரத்தை அவர் செலவிட்டிருக்கிறார். அந்த மாதிரியான நிலைகள்ல இருந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கணும். அப்ப அதற்காக நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே தினம்தோறும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களில் ஒருவராக நாம என்ன செய்யணும், நிச்சயமாக இருக்கணும். இரண்டாவது ஓய்வு நேரம், பரா பைதா பரகுத்த பன்சப். பைதா பரகுத்த பன்சப்னா என்ன? நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையுமே முதல்ல வரக்கூடியது சோதனை. நம்முடைய வாழ்க்கையில முதல்ல வரக்கூடியது என்ன? சோதனை. சோதனை வந்ததுக்கு அப்புறம் அந்த சோதனை குறித்து நாம பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு வரக்கூடியது என்ன? கவலை. நமக்கு ரெண்டாவது என்ன வரும்? சோதனையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு வரக்கூடியது கவலை. இந்த கவலையை குறித்து நாம ஆழமாக சிந்தித்துக் கொண்டே இருந்தால் நமக்கு வரக்கூடியது என்ன? விரக்தி. எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய நேரத்தை நான் இதற்காக மாத்திரம் தான் நான் என்ன செய்யறேன், நான் செலவு பண்றேன். ஏன்னா இந்த உலகத்துல சோதனைகளுக்கு ஆட்கொள்ளப்பட்ட மக்கள்ல மிக முக்கியமான நபர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாரு? அல்லாஹ்விற்கு விருப்பமான நெருக்கமான நபர். அப்ப இறை தூதர் அவர்களே அவ்வளவு சோதிக்கப்படக்கூடிய வேளையில நாமெல்லாம் ஏமாத்திரும். அப்ப என்னுடைய சோதனை எப்படிப்பட்ட சோதனைகளா இருக்கும்? அவருடைய சோதனையை காட்டிலும் மிகவும் குறைந்த அளவுதான் இருக்கும். ஆனா ஷைத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, உன்னுடைய சோதனை எப்படி பார்க்க வைப்பா அப்படின்னா மிகவும் அதிகமாக பார்க்க வைக்குவான். பார்க்க வைப்பதனால வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு நாம சிந்திச்சு பார்த்தோமே ஆனா ரெண்டு விஷயம் நிச்சயமாக நடக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த சோதனையை சொல்றதுக்காக யாரையாவது தேடிக்கிட்டே இருப்போம், அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், பேசுவதற்கான இடத்தை தேடிக்கொண்டே இருப்போம். இரண்டாவது, அது நம்ம கொண்டு போய் எங்கும் கொண்டு போய் விட்டுரும். ஆறுதலாக சொல்லக்கூடிய அந்த நபர்கள் நமக்கு நம்மளுடைய பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல கொண்டு போய் விட்டுரும். சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நமது பிள்ளைகள் நன்றாக வளர்ந்திருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் இருந்து எப்ப பார்த்தாலும் குரானும் கையுமா இருக்கான், தொழுகையுமா இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துல அவன் என்ன செஞ்சுட்டான், அப்படியே அப்படியே மாறிட்டாமா, ஏன் மாறினானே தெரியல அப்படின்னு நாம நிறைய பெற்றோர்கள் என்ன செய்யறோம், சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதற்கான காரணம் என்னன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய பள்ளிகள்ல நடக்கக்கூடிய அந்த இறுக்கம் அவனுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்யுது அப்படின்னா அந்த கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனுக்கு படிப்பே வரல, அப்போ அவன் என்ன செய்வான்? அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவனை நாம என்ன செய்வோம், வீடுகள்ல என்ன செய்யறோம், கஷ்டப்படுத்துறோம், வெளியிலயுமே என்ன செய்யறோம், கஷ்டப்படுத்துறோம், பள்ளிகள்லயுமே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா அவனுடைய சிந்தனை எங்க போகும்? நேரடியா தவறான சிந்தனையும் தவறான கண்ணோட்டத்திலே தான் போகும். அப்ப இதற்கான தீர்வு என்ன? ஏன்னா ஷைத்தான் அவனை வழி கெடுக்கிறான். இப்ப இதற்கான தீர்வு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அவர்களை அரவணைத்து அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதற்கான சூழலை ஏற்படும். நீங்கள் எப்போதெல்லாம் உங்களுக்கு விரக்திங்கிற அந்த சிந்தனை, ஓய்வு நேரம், மனது உங்களுடைய உள்ளம் நடுக்கத்தில் இருக்கிறதோ, இலா ரப்பிக ஃபர்கப், நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் திரும்புங்கள். அவன்தான் உங்களுக்கு என்ன செய்வான், மிகவும் நெருக்கத்துல உங்களுடைய எல்லா விஷயத்திலையுமே பாதுகாவலனாக இருக்கிறான். அப்போ என்னுடைய காலத்தை நான் பாதுகாப்பதற்கு அல்லாஹ் எனக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா, இந்த ஓய்வு நேரத்தை நான் யாருக்காக பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த அடிப்படையான விஷயம். ஏன்னா இந்த ஓய்வு நேரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சோதனை நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுலதான் நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, வீணான விஷயங்களை பேசுறதுலையும் வீணான விஷயங்களை பார்க்கறதுலையும் நம்மளுடைய நேரத்தை செலவிட்டு கொண்டே இருக்கிறோம். அதுல இருந்து நாம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய நேரத்தை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். ஏன்னா இந்த மாதிரியான நேரங்களை நாம எதற்காகலாம் பயன்படுத்திக்கலாம்? குர்ஆனை ஓதுவதற்காக பயன்படுத்திக்கலாம், இஸ்லாமிய கல்விகளை கற்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மர்கஸ்ல மேல பள்ளிக்கூடம் நடக்குது. பின்பு இங்க நூலகங்கள்லாம் இருக்கு, நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய எத்துணை நபர்கள் அந்த புத்தகங்களை அனைத்தையும் வாசித்த நபர்களில் ஒருவராக இருக்கிறார்.
ஒரு நபர் நான் எல்லா புத்தகத்தையுமே வாசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எழுந்துருச்சுங்க பார்ப்போம். நம்மளால முடியாது. அந்த புத்தகம் அது அங்கேயே தான் இருக்கும். அது ஒரு ஷோகேஸ். அந்த புத்தகத்தை நான் எதுக்கு எடுத்து படிக்கணும்? அதை படிக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் எனக்குள்ள இருக்கு. ஆனா நான் போய் இந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாயா கடையில உட்காந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து விடிய விடிய 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து சாயா குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுறதுக்கு எனக்கான நேரம் அவ்வளோ இருக்கு. ஆனா ஒரே ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்காங்க, எதற்காக சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வை நினைவுவதற்கான வழி என்ன, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்ன, அல்லாஹ்வை திருப்தி அடைவதற்கான வழி என்ன, அதை நாம ஏன் செய்யணும், நாம இன்னைக்கு 4 பேர் சேர்ந்திருக்கிறோமே, 4 பேர் சேரக்கூடிய அந்த இடத்துல நான் எந்த இடத்துல அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இருக்கிறேன், அல்லாஹ்வை நான் எந்த இடத்துல இருந்து நினைவு கூர்ந்து ஒரு நபர் செய்த தவறை தடுத்து இருக்கிறேன், இன்னொரு நபருக்கு அவர் செய்த நன்மையான விஷயங்களை நான் ஏவி இருக்கிறேன். சிந்தித்து பாருங்க, எத்தனை இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஆனா தினம்தோறும் இந்த வீதிகள்ல நடந்து போனாலே போதும், அங்க நாங்க குழுக்களாக என்ன செஞ்சிருக்காங்க, சாலையோரங்கள்ல உட்கார்ந்து இவ்வளவு கதை பேசுறாங்க. சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்ல அவங்க 1000 விஷயங்கள் பேசட்டும். அவங்க பேசக்கூடிய விஷயத்துல ஒரு விஷயமாவது ஒரு கருத்தாவது அல்லாஹ்வை நெருங்குவதற்காக அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக நான் இதை பேசினேன் என்று ஒரு நபர் சொல்லட்டும். ஆனா நம்ம இன்னொன்னு செய்வோம். யாராவது ஒருத்தரை தவறான விஷயத்தை பேசும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரு நான் வந்துட்டான், இவனுக்கு வேற வேலையே கிடையாது, எந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லான்னு பாரு, அவனை வசைபாடி அவனை என்ன செய்யறோம், வசைபாடி அவனை நம்மளுடைய குழுக்கள்ல இருந்து வெளியில தள்ளுறதுக்கு தான் பாக்குறமே தவிர, அல்ஹம்துலில்லாஹ் நீ எனக்கு நினைவு கூர்ந்து விட்டாய், உனக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், நன்மை அளிக்கட்டும், நானும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்றேன்னு சொல்லக்கூடிய மக்கள் எத்துணை பேர்? சிந்தித்து பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இந்த நேரம் குறித்து நாம நிச்சயமாக விசாரிக்கப்படும். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மணித்துளிகளை குறித்தும், இந்த மணித்துளியில் நீ இன்னதை யோசித்து கொண்டிருந்தாய். இப்போ ஜும்மால உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நான் பேசக்கூடிய வேளையில நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத கூட ஒவ்வொரு நபரும் அவரவர் உள்ளத்தில் நீங்கள் என்ன யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் அத அல்லாஹ் அறிந்தவன். அப்ப நாம எப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஏன்னா அல்லாஹ்வை குறித்த அச்சமோ, அல்லாஹ்வை குறித்த பயமோ, அல்லாஹ்வை குறித்த எண்ணமோ நமக்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 4 சதக்கா பண்ணிட்டோம், இந்த இடத்துல குர்ஆன் கொடுத்துட்டோம், நம்ம சதக்கா பண்ணிட்டோம், வேற என்ன நன்மையான காரியங்களை செஞ்சுட்டோம், கல்விக்கு பணம் கொடுத்துட்டோம், வருஷம் என்ன செஞ்சுட்டோம், நம்ம ஜக்காத்து பண்ணிட்டோம், ஹஜ்ஜு பண்ணிட்டோம், நோன்பு வைக்கிறோம். ஆனா இந்த காரியங்கள் எல்லாமே அல்லாஹ்வின் புறத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படிங்கிறது சர்டிபிகேட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நம்மள்ட்ட எந்த சர்டிபிகேட்டுமே இல்லை. ஆனாலும் நாம என்ன செய்யறோம், அதை குறித்து மெச்சி மெச்சி பேசி நம்முடைய நேரங்களை வீணடித்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப நாம அதை பத்தி சிந்திக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தா என்று கேட்க மாட்டான், எத்தனை வருஷமா நீ வாழ்ந்த அப்படின்னு நல்லா கேட்க மாட்டான், எத்தனை வருஷத்துல என்னெல்லாம் செஞ்ச, எப்படிலாம் செஞ்ச, யாருக்காக செஞ்ச அப்படிங்கிற கேள்வியைத்தான் அல்லாஹ் கேட்பானே தவிர உங்கள்கிட்ட நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்த, எத்தனை காலம் வாழ்ந்த அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்கள்கிட்ட ஒருபோதும் கேட்க மாட்டான். ஆக நமது நேரத்தை நம்ம என்ன செய்யணும், தொழுகையில வைத்திருக்கிறோமா, குர்ஆனை கற்பதில் வைத்திருக்கிறோமா, ஹலாலான உழைப்பில் நாம என்ன செய்யறோம், நாம செலவழிக்கிறோமா, குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்பது, இதுல நாம எல்லாருமே தவறுறோம். தற்கால சூழல்ல மிகவும் அவசியமான தலைப்புகள்ல இந்த ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா குடும்ப பொறுப்புகள், மேலும் குடும்ப உறவுகளை பேணுதல். ஏன் அப்படின்னா இந்த இன்றைய கால சமூக ஊடகங்களும் சரி, சமூக நல்லிணக்கங்களை பேசக்கூடியவர்கள் சொல்லிட்டு சில நபர்கள் இருக்காங்க, அவர்களும் சரி, மேலும் ஹராமான இந்த மீடியாக்களும் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா உறவுங்கிறது ஒண்ணுமே இல்லை, உறவுங்கிறது ஒண்ணுமே இல்லை. அவங்க நமக்கு பாதகத்தை மட்டும்தான் என்ன செய்யறாங்க, தருவாங்க, அவங்களால நமக்கு சாதகங்களை சொல்லவே முடியாது. இதை நாமளே அதை பேசியிருப்போம். என்னுடைய உறவு எனக்கு என்ன செய்யும், எல்லா நிலையிலும் பாதகத்தை மட்டும்தான் தரும், எனக்கு எந்த நிலையிலும் சாதகத்தை தராது, அவர்களை குறித்து நான் ஏன் அச்சப்பட வேண்டும், அவர்களை குறித்து நான் ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில
ஷைத்தான் என்ன செஞ்சுட்டான், இந்த உலகத்தை ஒரு கட்டமைத்து வைத்து விட்டான். நீங்க அவங்கள பத்தி பேச 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 உங்களுடைய நேரமும் வீணடிக்கப்படுது, அவர்களை குறித்த புறமும் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, பேசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக குடும்ப உறவுகளையும் குடும்ப பொறுப்புகளையும் பேணுவதில் நாம் கவனம் எடுக்கணும். எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு, என்னுடைய தொழுகை நேரம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு, என்னுடைய சச்சாவை போய் பார்க்கணும், என்னுடைய பிரேத்தாவை போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும், அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லணும், இல்லை அவங்கள்ட்ட இருந்து சில அறிவுரைகளை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள்ட்ட எத்தனை பேருக்கு இருக்கு? சிந்தித்து பாருங்க. மேலும் சமூகத்திற்கான நன்மை செய்தது, சமூகத்திற்கான நன்மை அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் 4 பேர் குழுமி இருக்காங்க, ஒரு நபர் நீங்க போறீங்க, அவங்க தேவையில்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, நமக்கு மார்க்க கல்வி இருக்கு, நேர போய் அவங்கள போய் சந்திச்சு பேசணும். எப்பா இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுறது தவறு. நமக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, நாம அந்த பசங்கள்கிட்ட போய் பேசிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள்கிட்ட ஏதாவது கௌரவ குறைவாக நம்மளை அவமானப்படுத்தி விட்டா நான் என்ன செய்ய, எனக்கு கை சேதப்பட்ட நிலையில அடுத்தவங்க முன்னாடி அல போல வாழ போல அப்படி நம்மள பேசிட்டா நம்மளுக்கு கஷ்டமா போயிருமே, ஆஹா 4 பேர் பார்ப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நான் எத்தி வைக்க போறேன், அதனால எனக்கு அவமானம் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என்னுடைய அவமானத்தை நான் காலின் செருப்புக்கு கீழே இருக்கக்கூடிய துச்சமாக நினைத்து விட்டு நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம எத்தனை பேர் நம்ம நினைஞ்சிருக்கோம். ஏன்னா அவனுடைய நேரத்தை நம்ம பாதுகாக்கிறதுல நம்ம கவனமே எடுக்கல. அவனுக்கு என்ன தெரியும்? குழந்தைகளுக்கு ஏதாவது தெரியுமா? சிறார்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர்களுக்கு அவருடைய நேரத்தை குறித்த அந்த விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? எச்சரிக்கை செய்யணும். இது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, நீங்க அவங்கள்ட்ட அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய பண்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கத்துக் கொடுத்தாலே போதும், அவன் இந்த சமூக ஊடகங்கள்ல அவனுடைய நேரத்தை செலவழிப்பதில் என்ன செஞ்சிருவான், அழகான முறையில் அதுல இருந்து ஒதுங்கி கொள்வான். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல 2 பிரச்சனை தான் நம்ம ஊர்கள்ல இருக்கு. ஒண்ணு, நாம மொத்தமா கூடி தேவையில்லாத நேரத்தை வீணடிக்கிறது. எங்கேயாவது ஒரு இடத்துல மொத்தமா கூடுறோம், டீ பார்ட்டின்னு சொல்லி ஒரு டீயை குடிக்கிறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறது. 2வது, இந்த ஸ்க்ரோலிங், வெத்தலை போடுறது, ஸ்க்ரோலிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்முடைய லைஃப்பை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 2 இடத்துலையுமே நீங்க அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து பாருங்க. முதல் இடத்துல ஒரு குழுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போய் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து 10 தடவை பண்ணினீங்கன்னா 11வது தடவை அவனே மாறிடுவான். யோசிச்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்துட்டா அடுத்து அவன் என்ன செய்வான்? சமூக ஊடகத்துல எங்கடா பயான் நடக்குது, எங்கடா குர்ஆன் ஓதப்படுது, என்னுடைய நேரத்தை நான் எப்படி அல்லாஹ்வுக்காக செலவழிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிப்பான். ஆனா இதற்கான முயற்சி நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா எல்லாருமே மாறணும். அவங்கெல்லாம் மாறணும், நான் கரெக்டா இருக்கேன். அவங்கெல்லாம் மாறணும், அவங்கெல்லாம் தப்பு பண்றாங்க, நான் கரெக்டா இருக்கேன். இந்த சிந்தனை போக்குகளை நாம என்ன செய்யணும் அப்படின்னா களை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா நேரம் அப்படிங்கிறது நாம கேள்விப்பட்டிருப்போம் பொன்னானதுன்னு சொல்லிட்டு. ஆனா நேரம் பொன்னானது கிடையாது, பொன்னிற்கும் மேலானது. ஏன்னா ஒரு பொன் தொலைந்தால் கூட நாம வாங்கிட முடியும், ஆனால் உன்னுடைய நேரம் உன்னை விட்டு தொலைந்து விட்டால் உன்னால் அதை திரும்ப பெறவே முடியாது. நீ இழந்த நேரத்தை உன்னால் திரும்ப பெறவே முடியாது, அடையவே முடியாது. உன் நேரத்தில் நீ செய்த செயல்கள் எப்பொழுதோ எழுதப்பட்டு விட்டது. அதற்கான கேள்விகளும் அதற்கான பதில்களும் நீங்கள் சொல்லியே தீர வேண்டும். அதற்கான தண்டனைகள் உங்களுக்கு காத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பு தௌபாவையும் திக்ருல்லா அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தும் உங்களுடைய பாவங்களை அழித்து அந்த முற்காலத்தில் செய்த அந்த தீமையான செயல்களில் இருந்து உங்களை தவிர்ந்து கொண்டு நன்மையான காரியங்களில் செய்யக்கூடிய நன்மக்களில் ஒருவராக நம்முடைய நேரத்தை ஆக்கி நன்மக்களில் ஒருவராக நம்ம ஆக்கி அருள்புரிவானாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மேலும் சில விஷயங்கள்ல நான் உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நாம எந்த ஒரு செயலையுமே நமக்கான நன்மையான காரியங்களை செய்வதற்கு முன்பு அந்த செயலை நாளை நாளை அப்படிங்கிறது மாதிரி தள்ளி போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, இதா அம்சைத ஃபலா தன்தலிர ஸபாஹ் வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்தலிரல் மஸா. உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க அப்படின்னா தள்ளி தள்ளி போட்டு உங்களுடைய நேரத்தை நீங்க என்ன செய்யாதீங்கன்னா வீணடிக்காதீர்கள்.
ஏன்னா உங்களுக்கு கிடைத்த இந்த நேரம் மாத்திரம்தான் உங்களுக்கானது. இன்னைக்கு இந்த கரண்ட்ல நான் இப்ப ஜும்மா பள்ளியில உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய நேரம். இந்த நேரம் என்னை விட்டு தவிர்ந்து விட்டால் அந்த நேரம் எனக்கானது கிடையாது. அப்ப நாளைக்கு நான் செய்வேன் அப்படின்னா நாளையானது எனக்காக நிச்சயமானது கிடையாது. நாளைய நேரம் எனக்கு நிச்சயமானது கிடையாது. இந்த நேரம் இச்சமயம் மாத்திரமே எனக்கு நிச்சயமானது. ஆக நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை எப்ப செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எண்ணம் வந்த மாத்திரமே செஞ்சிடும். அதுதான் இங்க அடிப்படையான விஷயம். ஆக நேரம் கிடைத்தால் குர்ஆன் ஓதுவேன், நேரம் கிடைத்தால் இஸ்லாமிய அறிவை கற்றுக்கொள்வேன், நேரம் கிடைத்தால் மஸ்ஜிதுக்கு போவேன், நேரம் கிடைத்தால் குடும்பத்தோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேரம் கிடைத்தால் நேரம் கிடைத்தால் நேரம் கிடைத்தால் சொல்லிக்கிட்டே இருந்தனா அந்த நேரம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது. இருக்கிற நேரம் உங்களை விட்டு போயிடும். நீங்க செய்ய வேண்டிய எல்லா அமல்களும் உங்களை விட்டு தூரமாக போய்விடும். ஆக அந்த மாதிரியான மக்கள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா 5 விஷயங்களுக்கு முன்பு 5 விஷயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒண்ணு, முதுமை வருவதற்கு முன்பு உன் இளமையை. ஏன்னா முதுமையில நம்மளால அதிகமான இபாதத்துகளையும் அல்லாஹ்வை நினைவு கூறுதலும் செய்ய முடியாது. அதனால முதுமை வருவதற்கு முன்பு உங்களுடைய இளமையை அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு என்ன செஞ்சீங்க, செலவழிச்சுக்குங்க. இரண்டாவது, நோய் வருவதற்கு முன்பு உங்கள் உடல் நலத்தை என்ன செஞ்சீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல உடல் நலம் இருக்கக்கூடிய வேளையில் மாத்திரம்தான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதிகம் இபாதத்துகளையும் செய்ய முடியும். அல்லாஹ்விற்காக நாம என்ன செய்ய முடியும், எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது. மூன்றாவது, வறுமை வருவதற்கு முன்பு உங்களது செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வறுமை வந்துவிட்டால் ஆஹா நான் கை செய்தப்பட்ட நிலையில் ஆகிவிட்டேனே, என்ன அல்லாஹ் பார்க்கல, என்ன அல்லாஹ் கவனிக்கலன்னு சொல்லிட்டு தேவையற்ற பெரும்பாவங்களில் ஒரு விஷயத்தை நாம சொல்லக்கூடியவர்களாக நாங்க மாறிடுவோம். அதனால வறுமை வருவதற்கு முன்பு உங்களுடைய செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான்காவது, உங்களுடைய வேலைப்பளு வருவதற்கு முன்பு உங்களுடைய ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகம் வேலை நேரம் வந்துருச்சா உங்களால் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கான வழியே இருக்காது, வாய்ப்பே இருக்காது. அப்போ உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஐந்தாவது, கடைசியாக, மரணம் வருவதற்கு முன்பு உங்களது வாழ்வை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒன்ஸ் உங்களுடைய மரணம் வந்துவிட்டால் உங்களுடைய அமல்கள் மாத்திரம்தான் உங்களை பின்தொடருமே தவிர மற்ற எந்த காரியங்களும் உங்களை பின்தொடராது. ஆக நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நன்மக்களாக நாம மாறணும். ஏன்னா நம்முடைய தினசரி வாழ்க்கையில மற்றைய மதங்கள்ல இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்ச்சி இல்லாம நம்முடைய நேரங்களை நமக்கு பயன்படுத்தக்கூடிய அழகான ஒரு அமைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டுமானப்படுத்தி வைத்திருக்கிறான். உங்களுடைய நேரத்தை இப்படி பயன்படுத்துங்கள்னு சொல்லிட்டு உங்களுடைய தொழுகை நேரங்களை அதற்கேற்றார் போட்டு என்ன செஞ்சாங்க, வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆக அப்படிப்பட்ட அந்த நேரத்தின் அருமையை நாம கருதி அந்த நேரத்தில் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், மேலும் நமக்கு கிடைத்த அந்த நேரத்தை அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவும், மேலும் அல்லாஹ் நம்மை திருப்தி அடைந்து கொள்ளக்கூடிய நிலையில் மரணிப்பதற்கான அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் எம்மையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.